வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈதை முன்னிட்டு எங்களோட இருக்கிற அலிபாய் எங்கள் எல்லாருக்கும் பிரியாணி ட்ரீட்டு கொடுத்தாரு. அதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம மருதநிலா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் மிஸ்ஸில் வந்து ஒரு பிரியாணி இங்கே அப்துல் அலிபாய் வந்து ஈதுக்காக பிரியாணி பார்ட்டி கொடுக்குறாரு. இது வந்து தயாரான மட்டனு, இது ஒரு 4 கிலோ மட்டன் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. குக்கரில் போட்டால் வைக்க முடியாதுன்னு புதினா, அப்புறம் சிக்கன் 65 வந்து சிக்கன் 60 வந்து நம்ம வடக்கு நண்பர் ஒருத்தர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியான இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்குது. இதுக்கு மேலே தான் அடுத்து வந்து பிரியாணி வந்து ஆரம்பிக்கணும். இப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாம் வெறித்தனமாக தான் போயிட்டுருக்குது. நம்ம அலிபாய், அது நம்ம வடக்கு நண்பர் கேட்டு, இவர் ஒரு வடக்கு நண்பர் தான். எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்குது. இப்போ அடுத்து வந்து முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகிறோம். இங்கே வந்து எங்களுக்கு வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தான். ஒரு எங்களுக்கு வார்டன் மாரி இவருக்கு இந்த இடத்துல அவர் இல்லாமல் ஒரு காற்று கூட உள்ளே வர முடியாது, வெளில போக முடியாது. சரி, பிரியாணிக்கு முதல்ல வெங்காயத்தை வந்து வதக்கிறதுலேருந்து ஆரம்பித்தாச்சு. வெங்காயத்தை போட்டு வதக்கி அடுத்து வந்து சிக்கன் கிடையாது, இது மட்டன் வந்து முழுமையாக வந்து வெந்துருச்சு. அடுத்து வந்து சிக்கன் சில்லிக்கு வந்து அதுவும் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது சிக்கனுக்கு வந்து தம் வச்சாச்சு. அடுத்து சிக்கன் ஃப்ரை போயிட்டுருக்குது. சிக்கன் ஃப்ரை போயிட்டுருக்குது. அடுத்தது இவர் தான் வந்து வடக்கு நண்பர் நிக்கியல். அடுத்து சேட்டா வந்து ஹவுஸ் கீப்பிங் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து இவர் தான் எங்கள் சேட்டா விடுங்க சேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சேட்டா, இந்த வயசுலாம் இல்லை. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு விசித்திர பிராணி. இது அடுத்து பாட்டெலாம் ஒன்றும் வரல. ரைட்டு கவராக பின்னாடி போய்க்க. ஓகே, இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது தம் முடியறதுக்கு. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம்